மீன்காரி. நீங்களா? வாங்க வானரே. என்ன மீன்காரி ரொம்ப சலிச்சுக்கிட்டியா? நீங்களா என்ன அர்த்தம்? வானரே, நானே என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலன்னு ரொம்ப மன வேதனையில இருக்கேன் வானரே. இப்போ உங்ககிட்ட சண்டை போடியதுக்கு எனக்கு இஷ்டமே இல்ல வானரே. எதுக்கு வந்து அந்த மாதிரில சட்டை புட்டுன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. நானே உட்கார்ந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை உனக்கு? அதான் சொன்னேன்ல வானரே, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கல, நிச்சயம் வேற நின்னு போச்சு. சரி, அதுக்காக இப்படியே நின்னு பேரும் கல்யாணமே நடக்காதோ? நடக்கும் வானரே, ஆனா இப்ப நின்னுட்டல. அத நினைச்சு நினைச்சு ஒரே மன உளைச்சலா இருக்கு வானரே. இருக்குதான் முதல்ல மாப்பிள்ளை பார்க்கும்போதே ஒழுங்கான மாப்பிள்ளைய பார்க்கணுங்குது. அவன்கிட்ட எத்தனை தடவை சொன்ன மீன்காரி? உன் இஷ்டத்துக்கு எந்த மாப்பிள்ளை வந்தாலும் தலையாட்டிட வேண்டியது. வேற மன உளைச்சல வரும், கை கால் உளைச்சல வரும். வானரே, உங்க மாமியாரை நான் என் கூட பிறந்த அக்கா மாதிரி நினைச்சேன். எனக்கு துரோகம் பண்ண மாட்டாவன்னு நினைச்சேன் வானரே. ஆனா அக்கா இப்படி செய்வாவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என்ன செஞ்சியோ அதான் உனக்கு திருப்பி வந்திருக்கு மீன்காரி. அக்காக்கு நீ என்னென்ன துரோகம்லாம் பண்ண நினைச்சு பாரு. எங்க சித்தி மோளை கூட்டிட்டு போய் உன் அக்கா மோனை கட்டி வச்சல, உன் அக்கா காரிக்கு நீ உண்மையா நடந்துக்கிட்டியோ? நீ எப்படிலாம் அத்தைகளுக்கு துரோகம் பண்ணியோ அதே மாதிரி தான் உனக்கு நடந்திருக்கு. நீ கூட பிறந்த அக்காளுக்கே துரோகம் நினைச்சிருக்கா. நீ கட்டி வைக்கலனா அந்த பையன் இந்த பிள்ளை கட்டியிருக்கவே மாட்டான். வானரே, அது விதிபடி நடந்திருக்கு வானரே. நான் என்ன செய்ய முடியும்? நீ கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சா விதி, மத்தவி செஞ்சா சதியோ? என் மாமியாரும் நீ செஞ்ச விதியில ஒரு பங்குன்னு நினைச்சுக்க. பேதி எடுப்பா மீன்காரி, ஒரு பிள்ளைக்காவது உருப்படியா கல்யாணம் முடிச்சு வச்சியா? உன் மோனுக்கு என் தங்கச்சியை தெரியாம கூட்டிட்டு போய் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துட்டா. அந்த செனிப்பறையும் உன் அக்கா மோனுக்கு அப்படியே கட்டி வச்சுட்டா. உன் மோவன் அந்த கருவாட்டுக்கு மட்டும் நல்ல வசதியான இடத்துல மாப்பிள்ளை பார்க்கணும் கனவு கண்டிட்டு இரு. அதெல்லாம் நடக்காது. நீ என்ன பண்ணி அந்த விதி தான் வரும். வானரே, உங்க வாயினால இப்படி எல்லாம் பேசாதங்க வானரே. என் பிள்ளைக்கு நல்ல இடமா பார்த்து கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆசைப்படுத்தா மட்டும் போதாது மீன்காரி, அதுக்கு முதல்ல உனக்கும் உன் மோளுக்கு தகுதி வேணும். நீனே ஒண்ணுமில்லாம உட்காந்துருக்கா. நிச்சயத்துக்கு ஒரு சாப்பாடு செஞ்சு போட்டா பாரு, அதானே உன் தகுதி. 1,00,000 ரூபாய் பணத்தை கையில வச்சுக்கிட்டு 1.5 நாவுக்கு நீ சோறு வாங்கி போட்டுருக்கா. நீ எல்லாம் வாய் பேசிட்டு இருக்கா, தகுதியை பத்தி பேசிட்டு இருக்கா. எது எந்த வழியா வேணாலும் போயிட்டு போட்டு முதல்ல 1,00,000 ரூபாய் பணத்தை எடு. வானரே, 1,00,000 செலவாயிட்டு வானரே. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நிச்சயத்துக்கு அவ்வளவு ரூபாய் செலவழிஞ்சிட்டு கையில 10 ரூபாய் கூட இல்ல வானரே. இங்க பாரு மீன்காரி, இன்னொரு தடவை செலவு பண்ணி சொன்னான்னு வச்சுக்க, நான் மனுஷியா இருக்க மாட்டே பாத்துக்க. நீ என்ன மாதிரி செஞ்சிருந்தா அதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்னு எல்லாம் தெரியும். போ போய் ரூபாய் எடுத்துட்டு வா. வானரே, இருந்தா எடுத்துட்டு வந்து தரமாட்டானா? எனக்கே இப்போ ஒரு 5,000 ரூபாய் தேவைப்படுது. என்ன செய்யன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன் வானரே. 1,00,000 ரூபாய் இல்ல, ஒத்த பைசா கூட இப்ப இல்ல. காலம் போற போக்குல முடிஞ்சா தாரேன். காலம் போற போக்குல கருவாட்டு போற போக்குலன்னு என்கிட்ட கதை விடாத மீன்காரி. ஒழுங்கு மரியாதையா ரூபாய் எடுத்துட்டு வா. எனக்கு தெரிய மாட்டேன் எவ்வளவு ரூபாய் இருக்கு இல்லன்னு. அதிகபட்சமா போனா இதுக்கு ஒரு 10,000 இல்ல 15,000 செலவாயிருக்கும். அதுக்கு மேல உள்ள ரூபாய் பூரா வாண்டதா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். போ ரூபாய் எடுத்துட்டு வா, இல்லைன்னா உன் மகனை என் தம்பி அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்லு. வானரே, இருந்தா நான் தரமாட்டானா? புரிஞ்சுக்கிடுங்க வானரே, நிஜமாலே ரூபாய் இல்ல. அவ்வளவு ரூபாய் வாய்க்குல போட்டு தண்ணியா குடிச்சா? ஏக்கா, என்னாச்சுக்கா? இங்க பாரு ரோஜா, 1,00,000 ரூபாய் மாமியார் என்கிட்ட வாங்கிட்டு வந்தவன் உன் நாத்தனார் நிச்சயத்துக்காக. இப்ப கேட்டா ரூபாய் இல்ல மொத்தமா செலவாயி போச்சுன்னு சொல்லியவன். என்ன செலவாச்சு, என்ன சமைச்சு போட்ட அந்த மீன்காரின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால மிச்ச ரூபாய் எடுத்துக்கொண்டு தர சொல்லு. ஏக்கா, அத்தையே கஷ்டத்துல இருக்காவ. கண்மணி நிச்சயம் நின்னு போனதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காவக்கா. ஒரு மாசம் பொறுத்துக்க அத்தையே ரூபா இருந்தா தருவாவ. ஏன் இப்ப எடுத்து அந்த ரூபா வராதா? இதுக்கு 1 மாசம் 2 மாசம் ஆனதா ரூபாய் எடுத்து தருவா அந்த மீன்காரி. செலவான கூட எப்படி கிடைக்கும்? இங்க பாரு ரோஜா, உள்ள போய் இந்த மீன்காரி ரூபாய் எங்க வச்சிருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வந்தா. 50,000 உன் புருஷன் அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்பியிருந்து. சரிக்கா, அவர் வரட்டும், நான் சொல்றேன். அக்கா, அதான் அத்தை சொல்லியாவல்ல, எல்லா ரூபாயும் செலவாயிட்டான். நிச்சயம் நடக்கிறது என்ன சாதாரணமான விஷயமா? நின்னு போன நிச்சயமா இருந்தாலும் நிச்சயம் தானக்கா. அதுக்குதான்க்கா எல்லாம் செலவாயிட்டான். சில பேர் வீட்ல நிச்சயமும் நடக்காம கல்யாணமும் நடக்காம எல்லாம் அமைஞ்சிருதுல்ல. அதனால செலவு பத்தியா நம்ம கஷ்டங்களை பத்தியா அவங்களுக்கு தெரியவில்லை. ஏ மீன்காரி, நீ யார சாட போட்டுட்டு இருக்கா? பொதுவா தான் சொன்னேன் வானரே. நல்லா பொதுவா சொல்லுவா பொதுவா. நீ யார சாட முடியான்னு எனக்கு தெரியாது பாரு. சாயங்காலம் வரைக்கும் தான் எனக்கு பாப்பேன். 6 மணிக்குள்ள என் ரூபாய் என் வீட்டுக்கு வந்து சேரல. 6:01 ஆகும்போது இந்த வீட்டுல நீ இருக்க மாட்டா சொல்லிவிட்டேன். வானரே, இந்த வீட்ல நான் மட்டும் இல்ல, உங்க தங்கச்சி இங்க தான் இருக்கா. யார் இருந்தாலும் சரி இந்த வீட்ல நீ இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். ஒழுங்கு மரியாதை 6 மணிக்குள்ள ரூபாய் எடுத்துக்கொண்டா.
இங்க பாரு நிரோஜா, நீ தான் அந்த ரூபாய்க்கு பொறுப்பு. 6 மணிக்கு என் ரூபாய் என் வீட்டுக்கு வரல, உன் மாமியார் இந்த வீட்டுல இருக்க மாட்டா சொல்லிட்டேன். நான் போயிட்டு வரேன். இப்படி பேசிட்டு போறாவ பாரு. நீரஜம்மா நம்ம என்ன வச்சிக்கிட்டேவா வஞ்சனம் பண்ணியா? இருந்தா குடுக்க போறோம் இல்லல்லம்மா. சரிதா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் எங்க அம்மாட்ட பேசியேன். சம்மந்தி நல்லவியதம்மா. ஓனர் தான் ரொம்ப கோவப்படியாவே. நீ எப்படியாவது உங்க அம்மாட்ட கொஞ்சம் பேசுமா? சரியத்தா. 4 மணி பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தா நான் எப்படியாவது ரூபாய் கொடுத்துருப்பேன், மொய் ரூபாயை வச்சு. ஆனா கல்யாணம் தான் நின்னு போச்சுல்ல. நம்ம பணம் செலவழிஞ்சதுதான் மிச்சம். ஒத்த ரூபா கூட நமக்கு லாபம் கிடைக்கலம்மா. சரிதா, எனக்கு புரியுது. நீங்க கவலைப்படாதீங்க, நான் அம்மாட்ட பேசுறேன். சரிம்மா. சாமி, இந்த மீன்காரக்கா என்ன அந்த 2000 ரூபாய் தர மாட்டேங்காவ. செல்லமாட்டி, நீங்க அன்னைக்கு சமைக்கிறதுக்கு பண்ணியல்ல, அன்னைக்கு காலையிலேயே ரூபா தந்தாதான் சமைப்பேன்னு சொல்லி இருக்கணும். ஆமா, நான் மட்டும் அப்படி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கிய, நீ வரவே வேண்டாம் நானே சமைச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாவ. அப்படியா? ஆமா சாமி, மீன்காரக்காவ நான் என்னமோ நினைச்சேன். சரியான கஞ்ச பிசினாரியால இருக்காவ. ஆமா, சாப்பாடு வெறும் ரசமும் துவையலும் செஞ்சிருந்தா பாருங்க. நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஏதாவது நல்ல டிஷ்ஷா செஞ்சிருப்பாவன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நானும் அப்படிதானே ஆர்டர் கொடுப்பாவன்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா வெறும் ரசமும் துவையலும். கோஸ் பொரியலாவது வைக்கலாம்கான்னு தான் சொன்னேன். அதுக்கு ஏகப்பட்ட ரூபாய் செலவாயிரும், அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாவ. தேங்காய் எடுத்துட்டு வந்து தரேன், துவையல் அரைச்சு வையின்னு சொல்லிட்டாவ. ரசம் மாதிரியா இருந்துச்சு, விஷம் மாதிரியா இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லை. எங்க அம்மா செய்யறது கூட இதை விட நல்லா இருக்கும். ஆனா அங்க செஞ்சிருந்தது ஒண்ணுத்துக்கு ஆகாது. சாமி, நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? என் கை காசு போட்டா நான் ரசம்லாம் வைக்க முடியும்? அது என்ன பொருள் தந்தாவளோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வச்சேன். இவ்வளவு சோறுக்கும் நம்ம ஊத்தி சாப்பிடணும்ல, அதனாலதான் நிறைய தண்ணி ஊத்தி வச்சேன். அது ஒண்ணுமே இல்ல, மண்ணு மாதிரி தான் இருந்தது. நான் அங்கேயே சாப்பிட்டு பார்த்தேன், ருசியே இல்லக்கா. கொஞ்சம் புளியும் மிளகும் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் செலவு பண்ண முடியாது, நீ இருக்கதை போட்டு செய்யின்னு சொல்லிட்டாவ. ஆனா ஒண்ணு, இந்த சமையலுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாயிட்டுன்னு சொல்றாவ பாரு. அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏக்கா, மேடை கீடெல்லாம் போட்டிருக்காவல்ல, வீடெல்லாம் ஜோடிச்சிருக்காவல்ல, சேரு பெஞ்சு கூட போட்டிருக்காவல்ல. பெஞ்சு தான் போட்டிருந்தாவ, சேரு அக்கம் பக்கத்து வீட்டுல வாங்கினது. அப்படியே, அதனால தான் வேற வேற கலர்ல இருந்துச்சோ? ஆமா சாமி, எங்க வீட்டுல இருந்து கூட நான் சேர் கொடுத்தேன். என் வீட்டு பாத்திரத்துல தான் சோறு பொங்கி இருந்தாவ. தட்டு கரண்டி எல்லாம் எங்க வீட்டுல இருந்தா எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? நீங்க அதுக்கு ரூபா வாங்கலையா? இந்த 2000 தந்தாலே சந்தோஷம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவி என்னடானா 1 ரூபா கூட தர மாதிரி தெரியல. என்ன பண்றதுன்னே தெரியல சாமி. நீ தான் கொஞ்சம் மீன்காரக்காயிட்ட பேச பார்க்கணும், நீ நல்லா பேசுவல்ல. சொல்ல மாட்டேன், நான் என்னத்த பேசுறது? அவியலே மன வளர்ச்சலா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ. இதெல்லாம் நம்ம போய் பேச முடியுமா? வேற நான் என்ன பண்றது சாமி? நான் கேட்டதை தர மாட்டேங்கவல. 2000 ரூபாய்க்கு நான் 2000 தடவை கேட்கணும் போல. என்ன பண்றதுன்னே புரியல. ஷில்பா, உனக்கு கூட ஞாபகம் இருக்குல்ல, நம்ம டூர் போன காசு எப்படி வம்படியா வந்து கேட்டாவ. பொருளை எடுத்துட்டு போயிருவேன், ரூபாயை தரலான்னு சொன்னாவல்ல. நம்மளும் அதுக்கு பயந்துட்டு தானே ரூபாயை தந்தோம். ஆனா இவ என்னடானா நான் சமைச்ச காசு தருவாப்ல என்னன்னே தெரியல. தராம ஏமாத்திருவாப்லன்னு தோணுது. சொல்லமாட்டி, அப்படின்னா நீங்களும் ஃபிஷ் அண்ட் டீ ரூல்ஸே ஃபாலோ பண்ணுங்க. அது என்னைக்கு தரேன்னு சொல்லியிருக்காவ? ஒரு 2-3 நாள்ல, 1 வாரத்துக்குள்ள தரேன்னு சொல்லியிருக்காவ. சரி, 1 வாரம் வெயிட் பண்ணுங்க. என்னதான் இருந்தாலும் ஃபிஷ் அண்ட் டீ நம்மளுக்கு தெரிஞ்சவியெல்லாம் போயிட்டாவ. 1 வாரம் கழிச்சு தரலன்னா நீங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது பொருளை தூக்கிடுங்க. அதையும் ரொம்ப ஈஸியா வந்து பொருளை தூக்கிடுவேன்னு சொல்லிட்டாவ. எனக்கு சொல்லதான் ஒரு மாதிரி இருக்கு. நீங்க எதுக்கு சொல்றீங்க? எதுவுமே சொல்லாதங்க, டைரக்டா வீட்டுக்குள்ள போங்க. உங்களுக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ அதை தூக்கிட்டு வந்துருங்க. பணம் ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு வந்து சேரும். ஆமாக்கா, எங்க வீட்ல ஃப்ரிட்ஜை தூக்குவேன்னு சொன்னாவ. நான் வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்து கேட்கவே இல்ல. பணத்தை தரியா ஃப்ரிட்ஜை தூக்கட்டுமான்னு ஒத்த கால நின்னாவ. அதுக்கு பிறகு கம்மலை போய் அடகு வச்சு கொண்டு வந்து ரூபாயை கொடுத்தேங்க்கா. கம்மலை அடகு வச்சா கொடுத்தா? ஆமாக்கா, எங்க கிட்ட 7 ரூபா கம்மலை தான் அடகு வச்சு
நான் மீன் வியாபாரத்துக்கு போய் எப்படியாவது தந்துறேன். 2 நாள் தானக்கா? ஒரு 2-3 நாள் போறதுக்கு செல்லம்மா. அக்கா அப்படின்னா 3 நாள்ல தந்துருவீல்ல? ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது தந்துருவேன். என்னக்கா இது 2 நாள் நீயே 3 நாள் நீயே இப்போ ஒரு வாரங்கறிய? இப்படி போனா என்ன அர்த்தம்? செல்லம்மா தந்துருவேன், தராம எப்படி போவேன்? ஓனர் வேற வந்து நீ சத்தம் போட்டுட்டு போறாவே. எதுக்கு பிசாண்டி? 1 லட்சம் ரூபாய் கடன் தந்திருக்காவல்ல, அது உடனே தரணுமா? நான் செல்லம்மாக்கு 2000 ரூபாய் தர வேண்டியிருக்கு, அதை கொடுக்கவே கையில ரூபாய் இல்லைன்னு சொன்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 1 லட்சம் ரூபாய் எனக்கு வேணும்னு இன்னைக்கு வந்து ஒரே சண்டை. அவிட்ட தான் அவ்வளவு பணம் இருக்கலாம், எதுக்கு உங்ககிட்ட பணம்னு கேட்காம இருக்கவே? இப்படிதான் மீன்காரக்கா பணத்தை தாத்தானே கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருப்பாவே. ஆனா இல்லாதப்பட்டவிய கொஞ்சம் பொறுமையா தான் போவாவே. செல்லம்மாக்காவை பாருங்க எவ்வளவு பொறுமையா இருக்காவன்னு. ஆனா சரோஜாக்காவை பாருங்க இன்னைக்கே தரணும்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காவே. ஆமா சிலப்பா, இவ்வளவு பணம் இருக்கு, ஒரு 1 லட்சத்தை விட்டு கொடுத்தாதான் என்ன? நிச்சயம் நடந்துட்டு கேட்டிருந்தா கூட நான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டேன். சரி நம்ம கொடுக்க வேண்டிய ரூபா தானே, எப்படியாவது பரட்டி கொடுத்துருப்பேன். நிச்சயமா நடக்கல, என் பிள்ளை கல்யாணம் நின்று போச்சு. என் பிள்ளை வேற வியாதனை பட்டுட்டு கிடக்கா. ஆமா, அந்த கருவாடு அப்படியே நல்லா வியாதனை பட்டுருவா. அவளே எப்ப இந்த கல்யாணம் நிக்கணும்னால காத்துக்கிட்டு இருந்தா. இந்த நிச்சயம் நின்னதுக்கு மெயின் காரணமே அவதான். சேகர போட்டு பாடாப்படுத்தி நிச்சயத்தை நிறுத்துன்னு சொன்னவா அவதான். பிசாண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளே எவ்வளவு இடத்துல கடன் வாங்கி வச்சிருக்காவ, அதை பத்திலாம் ஒரு அக்கறை இல்லாத கருவாட்டுக்கு. அவளுக்கு நிச்சயத்தை நிறுத்திடணும், என் சேகர எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு துறியா. இது இந்த பிசாண்டிக்கு புரியல. என்னமெல்லாம் அந்த கருவாட்டுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா நேரா கல்யாணத்தை முடிச்சு வச்சிட சொல்லணும். நிச்சயம் பண்றது பூ வைக்கிறதுக்கெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண சொல்லக்கூடாது. மீன்காரக்கா, நீங்க எப்படியாவது அந்த வீட்டுக்கே உங்க பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கணும்க்கா. அன்னைக்கு நிச்சயத்தை முடிச்சிருக்கணும். நீங்க தான் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஆமா பிசாண்டி, நான் எவ்வளவோ சொன்னேன் நிச்சயத்தை முடிங்கன்னு. நிச்சயம் முடிஞ்சிருந்தா அந்த மாப்பிள்ளைய தாலி கட்ட சொல்லி இருக்கலாம். இந்த கல்யாணம் நடந்திருக்க உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்காது. அந்த வீட்டுல ஒண்ணுமே இல்லையம்மா, ஊரை சுத்தி கடன் தானே வாங்கி வச்சிருக்காவே. என்கிட்ட சுத்தமா நகை இல்லைன்னு சொன்ன உடனே அந்த பொம்பளை உங்க வீட்டு பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு என் பிள்ளை எவ்வளவு குறைச்சுன்னு பார்த்தல்ல. அதுக்கு தான்க்கா நிச்சயம் மட்டும் முடிஞ்சிருந்துன்னு வச்சுக்கிடுங்களா, நம்ம எப்படியாவது மிரட்டி இந்த பையனை தாலி கட்ட வச்சிருக்கலாம். உங்க பிள்ளைய நல்லா பாத்துட்டு இருந்திருப்பாவே. சரோஜாக்கா பேச்சு கேட்டுட்டு நீங்க உங்க பிள்ளை வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. ஆமா பிசாண்டி, அது உண்மைதான். ஒன்னரவியல் பேச்சா நீங்க ரொம்ப தான் கேக்குறீங்க. இப்போ கண்மணியோட வாழ்க்கை பத்தி அவ உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. நீங்களும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க சொன்ன மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா இப்ப எந்த ஃபீலிங்ஸும் இருந்திருக்காது. நல்லபடியா கண்மணிக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அந்த கல்யாணத்துல மொய் ரூபா வந்திருக்கும், நீங்களும் கடனை அடைச்சிருக்கலாம். எல்லாரோட லைஃபும் ஹாப்பியா முடிஞ்சிருக்கும். நீங்க தான் தேவையில்லாம ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. இப்போ ஒன்னரவியல் 1 லட்சம் ரூபாய் கேட்டு வந்து நிக்காவே. மீன் கணக்கு சாயங்காலம் 6 மணிக்குள்ள ரூபாய் கொடுக்கலன்னா என்ன செய்வாங்களா? அதை ஏன் கேட்க சிலுப்பா? 6 மணிக்குள்ள ரூபாய் தரலனா 6:01க்கு நான் அந்த வீட்ல இருக்க முடியாதா? அந்த மாதிரி சொல்லி மிரட்டிட்டு போயிருக்காவே. அச்சச்சோ, மீன் கணக்கு என்ன செய்ய போறிய? அதை எனக்கு ஒண்ணுமே புரியல செல்லம்மா. ஒரே மன குழப்பமா இருக்கு. பேசாம வேற யார் வீட்லயாவது போய் தங்கிடலாமான்னு தோணுது. சிசாண்டி, நீங்க எதுக்காக பயந்து ஓட்டணும்? அது உங்களோட வீடு தானே. நீங்க தைரியமா அந்த வீட்ல இருந்து ஒன்னரவியல ஃபேஸ் பண்ணுங்க. அவியலுக்கு வேற வேலை இல்ல. எவ்வளவு ரூபா இருந்தாலும் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. இப்போதைக்கு தர முடியாது, என் பிள்ளைக்கு கல்யாணம் முடியட்டும், அதுக்கு பிறகு தாரேன்னு சொல்லுங்க. இல்லனா உங்க சம்மந்தி இருக்காவல்ல, அவியிட்ட போய் சொல்லுங்க. ஆமாமா, சம்மந்தி நல்லவியதான். ஓனர் தான் இப்படி பணம்னு பணப்பையா இருக்காவே. சிஸ்டர், நீங்க உங்க சம்மந்தி கிட்ட போய் சொல்லுங்க, எப்படியாவது இந்த விஷயத்தை சமாளிக்க சொல்லுங்க. ஆமா மீன்காரக்கா, 1 லட்சம் ரூபாய் டக்குன்னு கேட்டா எப்படி கொடுப்பியா? 2000த்துக்கே வழி இல்லாம இருக்கிய. இப்போதைக்கு தர முடியாது, மெதுவா தான் தருவேன்னு சொல்லுங்க. என்ன சொல்லியாவன்னு பாப்போம். நாங்கெல்லாம் போய் பேச முடியாது.